விடு என்றாலும் தினமெனை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. ஹாய் गाइस வெல்கம் பேக் டு சேனல் எபிஸ்டாக். ஹாய் गाइस வெல்கம் பேக் டு சேனல் எபிஸ்டாக்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. என்ன டே? பர்த்டே. யாருக்கு? அப்பாக்கு. கேமராமேன் அங்க வாங்க. இங்க கேமரா எடுக்க சொன்னா அங்க எடுத்துட்டு இருக்கார். இங்க வாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் गाइस. சரியா, நாங்கள் இப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு சில குட்டி குட்டி சர்ப்ரைசஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்றது உனக்கு தெரியுமா? தெரியுமே. இது ஒரு ஓட்டு வாங்க எல்லாத்தையும் உளறி வச்சிருது. இன்னைக்கும் அதே வேலையை தான் பார்த்து வச்சிருக்கு, அப்படிதானே? ஸோ குட்டி குட்டியாக வந்து நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய இல்லைங்க, ஒரு 4 சர்ப்ரைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து முக்கியமாக அந்த சர்ப்ரைஸ் அவர்கிட்ட கொடுக்குறப்போ அந்த மனுஷன் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாருன்றதை தான் கேப்சர் பண்ண போகிறேன். இதுதான் கண்டென்ட், ஓகேவா? அவர் எப்போ நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணாலும் மொக்கையாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. செம்ம காண்டாயிடுவேன் நான். அதே மாதிரி இன்னைக்கு மட்டும் ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் இயர் நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன் தெரியுமா? அப்பா பர்த்டேயே மறந்துட்டமா விஷ் பண்ண. சத்தியமா போன வருஷம் அவர் பர்த்டேவே சுத்தமாக மறந்தாச்சு. அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணவே இல்லை. 25th பர்த்டே, 28th அவரே கேட்குறாரு, 25th என்னம்மா டே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு புரியவே இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2-3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்ட உடனே ஞாபகம் வந்துச்சு, போச்சா முடிஞ்சு போச்சு. அதனால இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாக இல்லை, ஓரளவுக்கு கிராண்டாகவே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது, இதுக்கு அந்த மனுஷன் எப்படி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். வெளியில் சரியான மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, நம்ம நேரமோ என்னவோ தெரில. சரி பார்க்கலாம் வாங்க. ஹாய்ப்பா, ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒரு ஸ்பெஷல் இல்லையே. ஏன்? மொக்கை ஃபஸ்ட்டு மொக்கை வாங்கினேன்னா இப்படி தான் மொக்கை வாங்கிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட ஸ்பெஷல். இருந்தாலும் மொக்கை பண்ணிகிட்டே இருப்பாப்புல. இதுதான் இவரோட ஸ்பெஷல். பாருங்க கைஸ், சொல்ல இன்னைக்கு என்ன பர்த்டே? வேற லெவல் மொக்கை. எப்படி? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் உனக்கு ஒரு 4-5 சர்ப்ரைசஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அந்த சர்ப்ரைசஸ் வந்து உனக்கு எந்த விதத்தில் சர்ப்ரைஸாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் உனக்கு சர்ப்ரைஸே பிடிக்காது. எப்படியுமே அப்பா ரியாக்ஷன் கொடுங்க. தள்ளுங்க. சர்ப்ரைஸ் வந்து உனக்கு கண்டிப்பாக பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? பிடிக்காத மீன்ஸ் பிடிக்காத மாதிரி ஆக்டிங், அவ்வளோதான். பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்காதவன் எவனாவது இருப்பானா? பிடிக்காதுன்ற மாதிரி ஆக்டிங் நல்லா கொடுப்பாப்புல. இன்னைக்கு வந்து ஒரு 4 சர்ப்ரைஸ் வந்து உனக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்ப்ரைஸு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்ன பண்ணணும்? நான் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் போதும் அப்படின்னு பல்ல காட்டணும். எப்படி காட்டணும்? அப்படியே ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும். யூ ஆர் அ வண்டர்ஃபுல் woman in the world அப்படின்னு சொல்லணும். ஒன்றை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்லணும், சரியா? இந்த மாதிரிலாம் சொல்லணும், ஓகே? ஹலோ, இன்னைக்கு என்ன? அப்பா அப்படி நீ சொன்னாலும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாருமா. அது தெரியும். நான் இப்படி சொன்னதுனால கொடுப்பாரு பாரு. போயிட்டு போங்க பண்ணல தொலைச்சி போடுவேன். சரிங்க வாங்க, நான் என்னெல்லாம் மொக்கை வாங்குறேன், இருந்தாலும் என்னெல்லாம் மொக்கை ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். வாங்க போகலாமா? மொக்கை வாங்க. யாரெல்லாம் ரெடி? நான் ரெடிப்பா. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். அதுக்கு இவர் எவ்வளோ மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு, அது மொக்கையாக இருக்குமா எப்படி அப்படின்றதான் பார்க்கணும். பட் இந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு நான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன்.
ஸோ என்ன gift வாங்கன்னு தெரியாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சஜஷன்ஸ் கேட்டு அவங்க வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி அவங்களே வந்துட்டு எனக்கு ஆர்டர் போட்டு வீடு வரைக்கும் வர வச்சுருக்காங்க. ஸோ அந்த gift தான் இது. இதில் வந்து இவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்றதை பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே. கிளாஸ் என்ன இது லென்ஸ் காட்டு கூலிங் கிளாஸு எடுத்து பாரு ரெடி. என்ன இவ்வளோ மொக்க பண்ணலாம் ரெடி. ஆனால் அநியாயத்துக்கு மொக்க பண்ண நான் என்ன பண்ணுவேன்? Okay, let's go. எப்படி இருக்கு? ஹாய். நல்லா இருக்கா? நான் போட்டு காட்டுறேன் பாருங்க guys. How I am looks like. Okay, let's go. Hi Vadevo. Hi Vadevo. தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் சிடு என்றாலும் தினம் என்னை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே நான் வாழ்வேனே. காற்று
நேற்று டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பராக போச்சு. அவரும் சூப்பராக என்ஜாய் பண்ணார். நான் இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கல, நல்லாவே என்ஜாய் பண்ணார். குழந்தைங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா முகப்பேரில் இருக்குது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இதை சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எதுக்காகனா, நேற்று நான் வந்து இந்த பிளேஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே போகலாம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் வந்து 2600 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் எத்தனை பேர் அலௌடு அப்படின்னா 4 பேர் தான் அலௌடு. இன்கேஸ் அடிஷ்னலாக யாராவது வராங்க அப்படின்னா பெர் ஹெட் 350 சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸ் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. அந்த 3 ஹார்ஸில் நமக்கு பிடிச்ச மூவியை வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்ச் டெக்கரேஷன், இந்த பலூன் டெக்கரேஷன்ஸ், அதுக்கப்புறம் எல்இடி லைட்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன்ஸ், அப்புறம் நம்ம பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணி அவங்கள நல்லாவே சர்ப்ரைஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு மூவிக்கு இதெல்லாமே சேர்த்து தான் 2600. ஃபர்தராக நம்ம கேக் வந்து ஆர்டர் பண்ணுறோன்னு வைங்களேன், அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும். இந்த எல்இடி லைட்டுக்கு பெர் லெட்டருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே காம்ப்ளிமெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரே ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நமக்கு ஸ்நாக் ஏதாவது வேணும், ஏன்னா 3 ஹார்ஸ் உள்ளே இருக்க போகிறோம், நம்மளை நம்பி 4 பேர் வந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கும் நம்ம தனியாக தான் சார்ஜ் பண்ணோம். நாங்கள் நேற்று வந்து ஒரு ஆள் ஒரு 7 பேர் போயிருந்தோம். எனக்கு ஒரு ஆள் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 4500 ஆச்சு. இது எப்போவாது நம்மளோட ஸ்பெஷல் ஒன்று நம்ம ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும்னா இதெல்லாம் வந்து பண்ணலாம் எப்போவாது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.